அதாவது கோயிலுக்கு வர ஃபண்டு வந்து நிறைய விஷயங்களுக்காக கோயில் புதுப்பிக்கிறதுக்கும் இந்த குடும்ப பண்ணுறதுக்காகவும் கோயிலில் கல்யாண மண்டபம் சீரமைக்கவும் அதாவது கோயில் ஏரி தூர்வாரத்துக்கு அது இல்லாமல் கோயில் சம்மந்தப்பட்ட காலேஜே கட்டி அதை பயன்பாட்டுக்கு வந்து கவர்மெண்ட் பயன்பாட்டுக்கு வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ கோயில் காசை எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோயில் காசு படிப்பு பண்ணுறது நல்லது தானே, கல்வி செலவிடுறது நல்லது தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. கோயிலில் இருந்தால் எப்படி புண்ணியமோ அதே மாதிரி படித்தா பசங்க நாளைக்கு நல்லா பெரியவனாகி நாட்டுக்கு நல்லது செய்வாங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு செலவு பண்ணலாமே தாராளமாக. இது வந்து கல்விக்கு செலவிடுறது ஒன்றும் தப்பே கிடையாது. அதுக்கு செலவு பண்ணால் 4 பேர் நல்லா படிப்பாங்க, நாடு முன்னேறும். இது ஒரு நல்ல விஷயம் தானே. இது வந்து இதுக்கு தான் செலவு பண்ணோம், இதுக்கு பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. எல்லாமே பொதுமக்கள் காசு தானே. அது பொதுமக்கள் காசு பொதுமக்கள் பயன்படுறது நல்லது தானே. இது வந்து நம்ம கோயில் பணம் கோயிலுக்கு செலவு பண்ணது போக மீதி தான் வந்து மற்ற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்துறது நல்லது தானே. இது ஏன் தடை பண்ணுறாங்க தெரில. இந்த கோயில் நிதியில் என்னுடைய பையன் படிக்கிறான். கபாலீஸ்வரர் ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது கொளத்தூரில். அந்த நிதியில் தான் என் பையனை படிக்கிறான். ஸோ இது வரவேற்க வேண்டிய விஷயம் அவங்க பண்ணது. இப்படி பிரேக் பண்ணுறது ரொம்ப தப்பு. யார் பண்ணது? இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கா. அவங்க அந்த நிதியில் கவர்மெண்ட் டிஎம்கே அரசு ஃபஸ்ட்டு பண்ணாங்க இல்லையா, அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது தடுக்கிறதுன்றது அது ஏழை மக்களை வயிற்று அடிக்கிற மாதிரி விஷயமாயிடும். 100% பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்களுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த ஃபண்டை வந்து நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணணும். கோவிலில் மக்கள் போடுறது மக்களுக்கு தான் சேரணும். சுவாமிக்காக போடுறாங்க, சுவாமிக்கு போடுற காசு வந்து எல்லாமே மக்களுக்கு தான் சேரணும். அது ஏழை மக்கள் நிறைய பேர், நிறைய படித்த பசங்க இருக்காங்க, ஆனால் பண வசதி இல்லை. அங்கங்கே பிச்சை கேட்டு நீ கட்டுறியா நான் கட்டுறேன் எங்ககிட்டயே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி மக்களாக பார்த்து நியாயமாக அந்த காசு அவங்க நியாயமாக நிறைய அவங்க கூட திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, அதுலேயும் இருக்குது. ஸோ நியாயமாக போய் அது நியாயமாக பணம் வந்து சேரணும், அந்த மாதிரியான மக்களுக்கு சேரணும். இது முழுக்க தவறு சார். இது வந்து மக்களுடைய பணம். இது மக்களுடைய பணம் ஆன்மீகத்துக்காக தெய்வத்துக்காக காணிக்காக சொல்லுது. இது முழுக்க திருப்பி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இப்போ ஒரு இலவசமாக ஒரு அன்னதான கூட கட்டுறதோ, ஒரு மண்டபம் கட்டுறதோ, ஒரு கல்லூரி கட்டுறதோ இல்லாதவங்க கூட பயன் அளிப்பாங்க. கோயில் பணம் வந்து பொதுமக்கள் பணம் மாதிரி. அது முழுக்க பொதுமக்களுக்கு தான் செலவு பண்ணணும். இதான் முறையானது. அதாவது பொதுமக்களாக போடுற காணிக்கை சரி, அவங்க முடிவெடுக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. எல்லாமே பொதுவான இது தான். அதுவும் வந்து பொதுவான விஷயம்னா அது அவங்க கவர்மெண்ட் வந்து இதை வந்து இந்த மாதிரி சொல்கிறதுல எந்த ஒரு உடன்பாடு எனக்கு கிடையாது. ஏற்கனவே இவ்வளோ நடைமுறையே கரெக்டாக பண்ணாலே போதும். அதுதான் என்னுடைய கருத்து. பழைய நடைமுறைங்க தான் கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஒரே வார்த்தையில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எல்லாமே பொதுவான இது தான். அப்போ அது எடுக்கக்கூடாது இது எடுக்கக்கூடாதுன்னா அது காணிக்கை எது கொடுக்குறாங்க, நல்ல காரியங்க பண்ணுற போன இடத்துல பண்ணுறது நல்ல காரியம், தப்பான காரியம் எதுவுமே கிடையாது. 4 பேர் அன்னதானம் போகிறது நல்லது தானே. அப்போ இந்த காசு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதில் வந்து அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த காசு எடுத்து அவங்க பண்ணது நல்லதாக பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, அன்னதானம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த கவர்மெண்ட் இது சொன்னது நான் தப்பாக தான் நான் சொல்கிறேன். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா பொதுமக்களுக்கு யூஸ் பண்ணணும். அது இவங்க செய்கிறது, இவங்க ஏதோ ஒரு கார்பரேஷன் பண்ணுறாங்க, அவங்க பெண்ணதை நம்ம பண்ணக்கூடாது. நீ செஞ்ச நல்லதை நான் செய்யக்கூடாது, புரியுதுங்களா? அது மாதிரி நல்ல பேர் எடுத்துருவாங்கள்ல. இது பழைய கவர்மெண்ட்டை தொடர்றாங்க அண்டு அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்துக்கிற மாதிரி. அதனால் அந்த ஃபண்டை கட் பண்ணுறதால இவங்களோட புது திட்டத்தை புது செயல்பாடு பண்ணுற மாதிரி இது தவறான செயல்பாடு. இது முழுக்க கோயில் பணத்தை வந்து பொதுமக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மண்டபமோ காலேஜோ புதுமணிப்புக்கோ சீரமைப்புக்கு தேவைப்படும். இதுக்கப்புறம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுலாம் இந்த ஆட்சியில் கஷ்டம். ஏன்னா எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோயில் இருக்குது. இவங்க தலைமை எடுத்து இப்போ இருக்க சேகர்பாபு தலைமை எடுத்து நிறைய கோயிலுக்கு புதுமைச்சு பண்ணார். நம்ம ஏரியாவில் கூட பண்ணியிருந்தாங்க. பழமையான கோயில் வெள்ளடிக்கு கூட ஆள் இருந்தது, அதெல்லாம் சீரமைப்பு பண்ணி நல்லா அருமையாக பண்ணிடுறாரு. இந்த கவர்மெண்ட் தான். இந்த கவர்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நிச்சயம் இல்லை. ஆமாம், ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு விலையும் போயிரு முளையிலே தெரியும். அதனால் வந்து இந்த செயல்பாடு நம்மளுக்கு கண்டுபிடிச்சலாம். அதனால் வந்து இது ரொம்ப சரியானது இல்லை. இவங்க திருத்திக்கணும். ஆட்சியில் உட்காந்துட்டாங்க, இல்லை மக்கள் தேவைன்னு தோன்ட்டாங்க. மக்களுக்கு தேவையானதுன்னாவும் அதை அடிப்படையாக செய்யணும். அப்போ தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். நீங்கள் உங்கள் படம் பண்ணாங்கன்னா மக்கள் திருப்பி ஒரு பாடம் கற்றுக்கணும். இப்போ வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து இந்த கோயிலில் வர வருமானத்தை வச்சு இந்த கோயில் கும்பாபிஷேகம் போகிறது ஏதோ நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிதான், அது கூட பண்ணக்கூடாதுன்னு இப்போ வர கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அது அப்படி தான் இருக்கும். நடக்கிறது என்னன்னாக்கா ரீல்ஸ் ஆட்சி, இது ரியல் ஆட்சி கிடையாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, போராளிகள் வந்து மக்கள் ஒதுக்கும்போது கோமாளிகள் தான் ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கு சரியான உதாரணம் இதுதான். கோமாளி ஆட்சி தான் நடக்குதுன்றது. கண்டிப்பாக நடக்குது. மக்களை பற்றின அக்கறையே கிடையாது, சும்மா ரீல்லையே ஓட்டுறாங்க.
இதை பார்த்தா உடனே அதை கண்டுபிடிச்சின்னு வந்து எனக்கு என்ன சொல்லுவானுங்க, மாற்றம் பெரிய மாற்றம் வருது. ஒரு புண்ணாகவும் வரல, முன்னை விட கேவலமாக இருக்குது. இதுதான் உண்மை.